ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஐஸ்வர்யாவுமே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க கனவுல எங்க கருப்பசாமி வந்து, நீ செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமியுமே கனவுல வந்து ஐஸ்வர்யாவை மிரட்டவும், ஐஸ்வர்யா ரொம்பவே பயத்தோட எந்திரிச்சு உக்காந்துடுறாங்க. உக்காந்த உடனே கருப்பசாமி நம்மளுடைய கனவுல வருது. ஐயோ, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கே, கருப்பசாமி என்ன ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மையெல்லாம் இங்க சேது மாமா கிட்ட நம்ம சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற ஐஸ்வர்யா வந்து அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற சேதுவை வந்து எழுப்புறாங்க. உடனே சேதுவுமே எழுந்து உக்காந்த உடனே ஐஸ்வர்யா, எதுக்காக இப்படி நடுக்குறுக்கு நீ எழுப்பி உக்கார வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஐஸ்வர்யாவும், மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா, நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் மாமா. இங்க இருக்கிற தமிழ்ச்செல்விய எதுக்காக நீங்க தொடுத்தனீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு போனதுக்கு காரணமே நாங்க தான் மாமா. அவ மேல இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க விடக்கூடாது, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நானு இங்க ஈஸ்வரியாத்த சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்க செல்லப்பாண்டி கிட்ட பேசி தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசி இங்க இவ்வளவு பெரிய கழகத்தை உருவாக்குனது நாங்க தான் மாமா, என்ன மன்னிச்சுக்கோ மாமா, எல்லா தப்பும் பண்ணது நான் தான் மாமா. கருப்பசாமி என்னுடைய கனவுல வந்து என்ன ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்கு மாமா, என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே சேதுவுமே, இன்னும் ஐஸ்வர்யா உனக்கு பைத்தி இது பிடிச்சிருச்சா, இன்னும் நீ தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேதுவுமே சொல்லவும், உடனே ஐஸ்வர்யாவும், மாமா இல்ல மாமா, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய கனவுல கருப்பசாமி வந்துச்சு மாமா, கருப்பசாமி வந்து நான் பண்ண தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அந்த தப்ப நீ எல்லாருக்கிட்டையுமே சொல்லலைன்னா உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி என்னுடைய கனவுல வந்து என்ன மிரட்டுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யா பயங்கரமா அழுதுகிட்டு அங்க இருக்கிற சேது காலில் விழுந்து மன்னிப்புமே கேட்கிறாங்க. உடனே சேதுவுமே, என்ன சொல்ற ஐஸ்வர்யா, இந்த தப்பெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா, எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நீ தூக்கத்துல உள்ளறியா இல்ல உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஐஸ்வர்யா, என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா எனக்கு பயங்கர கோபமா வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேதுவுமே சொல்லவும், உடனே ஐஸ்வர்யாவும், மாமா மாமா உண்மையாவே நான் தான் மாமா இப்படி ஒரு தப்பு பண்ணேன், எங்க ஈஸ்வரி அத்தை என்கிட்ட வந்து இங்க தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னா நீ கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணனா இந்த வீட்டை விட்டு தமிழ்ச்செல்வியை துரத்திடலாம், அதுவும் இல்லாம நீ ஆசைப்பட்ட மாதிரியே எங்க சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி நீ ஒரு விஷயத்த பண்ணனா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியாத்த தான் எனக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஈஸ்வரியோடைய அத்தையுடைய பேச்சை நம்பி நானுமே உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுமே. உடனே சேதுவும் இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துலேயுமே ஐஸ்வர்யாவை கன்னத்தில் 4 அற விட்டுட்டு, இன்னும் ஐஸ்வர்யா இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே சின்னம்மா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அங்கே வாயுமரமாக இருக்கிற தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டை விட்டு அப்பாவியா அவளை நீங்கள் துரத்துனது கண்டிப்பாக என்னுடைய வாயாலேயே அவளை ரொம்பவே அசிங்கமாகவும் பேச வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துனதை நான் என்றைக்குமே உங்களை மறக்கவும் மாட்டேன், அதுக்கான தண்டனையை உங்களுக்கு வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்கத்துக்கிட்ட எழுந்து கிளம்பவும் உடனே ஐஸ்வர்யாவும் அவங்க சேதுவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு, மாமா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதோ தெரியாமல் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையினால ஈஸ்வரியத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போதான் இங்கே தமிழ்ச்செல்வியுமே எல்லா விஷயத்தையுமே மறந்து அவளுடைய லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கப்போ இந்த விஷயத்த நீங்கள் இதோட மறந்துருக்க மாமா, என்னை மன்னிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கோங்க. உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த நாள்லேருந்து உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்ததே கிடையாது, ஆனால் அதுக்குள்ளேயே என்ன இப்படி கருப்பசாமி என்னுடைய கனவுல வந்து இப்படி மிரட்டுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவுமே அழுதுகிட்டே இருக்க. உடனே இங்க சேதுவுமே, ஐஸ்வர்யா நீ கண்டிப்பா நீ என்ன சொன்னாலுமே நான் உன்னை மன்னிக்க போறதில்ல, அங்க இன்னும் அறியாதவ எந்த ஒரு தப்பும் பண்ணாத அங்க தமிழ்ச்செல்விய அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி இங்க எல்லாரும் முன்னாடியுமே அங்க நீங்க அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுறதுக்கு காரணமா கண்டிப்பா நீங்க அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திச்சாகணும், அதுவும் இல்லாம அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு ஆகணும். நீங்க செஞ்ச தப்புக்கு அங்க ஐஸ்வர்யா இங்க தமிழ்ச்செல்வி இப்போ வரைக்கும்
வரைக்குமே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தப்பும் பண்ணாத தமிழ்ச்செல்வியே இப்படி தப்பு அனுபவிச்சிருக்கும் போது எல்லா தப்பும் பண்ண நீங்க கண்டிப்பா நீங்க இப்படி இருக்கவே கூடாது. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் ராஜாங்கம் என்னுடைய அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேதுவுமே சொல்லிடுறாங்க. சேது சொன்ன உடனே இங்க ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. மாமா நில்லுங்க மாமா, என்னுடைய பேச்சை கேளுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமா இப்படி எல்லாம் நான் பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கணும்னு சொன்னா ஏன் மாமா கேட்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இது எதுவுமே கேட்காம அங்கிருந்து இங்க சேதுவுமே ராஜாங்கத்துக்கிட்ட போயிடுறாங்க. வெளியே ஆள்ல போயிட்டு இருக்க உடனே ராஜாங்கமும் அங்க ஸ்டூல்ல உக்காந்துக்கிட்டு ஒரு கணக்கு வழக்கையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கத்துக்கிட்ட போய் நின்ற உடனே அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஷாவும் ரொம்பவே கோபமாகவும் பேசவும் உடனே அங்க இருக்கிற ராஜாங்கமும் என்னப்பா சேது என்ன பிரச்சனை, என்ன ரொம்பவே கோபமாகவும் வேற பேசிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேது கேட்கவும் உடனே அங்க இருக்கிற ராஜாங்கம் கேட்கவும் உடனே சேதுவுமே அப்பா இந்த வீட்டுல என்னென்னமோ தப்பு நடந்திருக்கப்பா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே எங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் 3 பேரும் சேர்ந்துதான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா பண்ணிட்டாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கை நாசமானதுக்கு காரணமே எங்க ஐஸ்வர்யா தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் உடனே ராஜாங்கமும் சேது என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கம் கேட்கவும் உடனே இங்க சேதுவுமே அப்பா இதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்குப்பா, இதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேது சொல்லவும் உடனே பக்கத்துல இருக்கிற மோகனாவுமே சேது என்னப்பா ஆச்சு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனை கேட்கவும் உடனே எங்க சேதுவுமே ஆமா நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன், எங்க ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் அங்க இருக்கிற சித்ராவும் 3 பேரும் சேர்ந்துதான் எங்க தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய அம்மாண்டமான ஒரு பழிய சுமத்தி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. எங்க செல்லப்பாண்டி கிட்ட தமிழ்ச்செல்வியோடைய அப்பா கிட்ட பேசினதே எங்க ஐஸ்வர்யா தானா, ஐஸ்வர்யாவை பேச சொன்னது எங்க ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் சின்னமாவும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இந்த ஒரு தப்ப இந்த தமிழ்ச்செல்வி மேல தூக்கி போட்டு தமிழ்ச்செல்வியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கப்பா. இதை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற சேது சொல்லவும் உடனே இதை கேட்ட ராஜாங்கமும் என்னப்பா சொல்ற சேது, இந்த விஷயத்த பண்ணது எங்க ஈஸ்வரியா, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, ஆனா எங்க ஈஸ்வரி இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இன்னும் தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் ரொம்பவே கோவமா அங்க இருக்கிற ஈஸ்வரிய பயங்கர கோவத்தோட கத்தி கூப்பிடவும் உடனே ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உடனே ராஜாங்கத்தை பார்த்த ஈஸ்வரியுமே என்ன மாமா ரொம்பவே கோவமா இருக்காங்க, என்ன விஷயமா கூட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு தான் நிற்கவும் உடனே அங்க ஈஸ்வரியை பார்த்து இங்க ராஜாங்கமும் நீங்க 2 பேரும் எப்படியாப்பட்ட ஒரு தப்பை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா, யாருமே மறக்க முடியாத ஒரு தப்பை பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம வாயும் வயிறுமா இருக்கிற தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய அம்மாண்டமான ஒரு பொய்யை சுமத்தி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு தொருத்துந்தம் இல்லாம ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சேதுடைய வாழ்க்கைய நீங்க நாசம் பண்ணிருக்கீங்க, உன்னனா சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கனவுமே வந்துச்சு. கனவுல ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு தப்பை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கருப்பசாமியே வந்து சொல்லிச்சு. ஆனால் கருப்பசாமி சொல்லியுமே இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க. இதுக்கு மேலேயுமே கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே உங்களை மன்னிச்சோ இல்லை உங்களை திருத்தியோ இந்த வீட்டில் இருக்க வைக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணவங்க யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் ஐஸ்வர்யா நீ நல்லா படிச்சிருக்கல, நீ நல்லா படித்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எங்கள் ஈஸ்வரி கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ராஜாங்கம் சொல்லவும் உடனே இங்கே ஐஸ்வர்யாவும் மாமா நான் ஏதோ தெரியாம தான் எங்கள் சேது மாமா மேலே இருக்கிற ஆசையினால் இப்படி ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டேன், இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா. எங்கள் ஈஸ்வர்யாத்தை எங்கள் தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் எங்கள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீ நினச்ச மாதிரியே சேதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி என் மனசை மாற்றி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே அடிப்பாவி
என்ன இப்படி மாட்டி விட்டுட்டேடி, கண்டிப்பாக எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக ராஜாங்கம் என்ன இந்த வீட்டை விட்டு தரன்னு எடுத்துட்டு வெளியே விட்டுடுவான். கண்டிப்பாக இந்த மறுபடியும் இந்த கேட்டு முன்னாடி உள்ளேயே வரவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்க உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கமும், ஈஸ்வரி உன்ன மாதிரியே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீ மாற்றிடலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தியா? அது எப்போவுமே நடக்கவும் நடக்காது, அது நடக்கவும் நான் விட மாட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்தால் தானே இப்படியான ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்னுடைய அம்மாவை பிரிகிற நிலைமைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுடைய பாசத்தை, எங்கள் அம்மாவுடைய அன்பை எழுந்து இப்போ வரைக்குமே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமே நீ மட்டும்தான். நீ பண்ண ஒரு தப்புனால என்னுடைய அப்பாவை என்னுடைய அம்மாவை நான் மிஸ் பண்ணி, என்னுடைய அம்மாவுடைய பாசத்தை மிஸ் பண்ணி, எங்கள் அம்மா இல்லாத இந்த வீடு உயிர் இல்லாத ஒரு வீடு மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமே நீ மட்டும்தான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர ஆக்ரோஷ கோவத்தோட அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கவும், ஈஸ்வரி இதை கேட்ட உடனே மாமான இந்த ஒரு விஷயத்த நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் தமிழ்செல்வி சேதுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தமிழ்செல்வி எப்போ இங்கே சேதுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அப்போ இருந்து இங்கே சேதுவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்செல்வி அந்த வீட்டு விட்டுருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு நோக்கத்திலையுமே தமிழ்செல்வி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் துரத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், உடனே இதை கேட்ட ராஜாங்கமும், ஈஸ்வரி நீ என்ன நினச்சிக்கிட்ட? இந்த வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் தமிழ்செல்வி எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளவோ உண்மைகளை தெரிய வச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் ஆபத்தான காட்டுக்குள்ளே இருந்து அந்த மாத்து மனதை கொண்டு வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே காப்பாற்றினா. அந்த ஒரு நன்றி இல்லாமல், அந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி நீங்கள் தமிழ்செல்வியை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, தமிழ்செல்வி இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரிய வருது, நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இந்த தப்பெல்லாம் தூக்கி தமிழ்செல்வி மேலே போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ராஜாங்கமே சொல்லிடுவாங்க. உடனே ஈஸ்வரியுமே, இல்லைம்மாம்மா, ஏதோ தமிழ்செல்வி எனக்கு எதிராக எவ்வளோ விஷயங்களை சொல்லி என்னை ரொம்பவே அவமானப்பட வச்சிருக்கா. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி தமிழ்செல்வியை நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லிடுவோம். உடனே இங்கே இருக்கிற ராஜாங்கமும், ஈஸ்வரி நீ பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்தினால நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கினது ப்ளஸ் என்னுடைய மரியாதை போனது, அதுக்கப்புறம் தமிழ்செல்வி இந்த வீட்டை விட்டு போனது, என்னுடைய அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனது, இத்தனை விஷயம் நீ செஞ்ச ஒரு தப்புனால நடந்திருக்கு. நீ ஒருத்தருக்கு மட்டும் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணலை, இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதனால இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். நீ கண்டிப்பாக இங்கே இருக்க வேண்டிய கிடையவே கிடையாது. இந்த வீட்டை விட்டையுமே உன்னை நான் துரத்த போட கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக ஒரு 10 வருஷமாவது நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வரணும். அதுவும் இல்லாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாலையும் இந்த வீட்டு பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற ஐஸ்வர்யா சித்ரான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட ஜெயிலுக்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம கழுத்தினிட்டு காலம் முழுக்க நம்ம ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற ராஜாங்கம் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் காலில் விழுந்து அழுகிறதா பார்த்த அங்க இருக்கிற சேதுவுமே பயங்கர கோபமாகவும் ஈஸ்வரியை பார்த்து, சின்னம்மா நீங்க சும்மா இங்க ஆக்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க போட்ட ஆக்டிங்லாம் அப்பவே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க என்ன ஆக்டிங் போட்டாலையும் கண்டிப்பா உங்களுடைய பேச்சை யாருமே நம்ப போறது கிடையாது. எதுக்காக நீங்க சும்மா உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நான் இங்க போலீஸ்கிட்ட உங்களை பிடிச்சி கொடுத்துக்க தான் போறேன். அதுக்குள்ள நான் முன்னாடியே நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன். இந்நேரம் ஆந்த வேலை கம்மிங்க இங்கே ஆந்த வேலை வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடும் உங்களை கொத்தா தூக்கிட்டு போகிறதுக்காக. நீங்கள் 3 பேரும் ஜெயிலில் இருந்தால் தான் நீங்கள் செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் செஞ்ச தப்புக்கு ஜெயிலில் அடைக்கிறோமோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்கள் செஞ்ச தப்புனால அங்கே இருக்கிற தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்குலாம் தெரியுமா? அதுவும் இல்லாமல் எங்கள் சேதுவும் அங்கே இருக்கிற தமிழ்செல்வியும் 2 பேரும் பிரிஞ்சு, அழகரும் மீனாட்சியும் 2 பேரும் பிரிஞ்சு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமான உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் கோவத்தோட சொல்லவும், உடனே இங்கே நம்ம முதல்ல போலீஸை கூட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற தமிழ்செல்வி வீட்டுக்கு போய் முறையாக தமிழ்செல்வி கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டாகணும். அதுவும் இல்லாமல் மன்னிப்பு கேட்குறதும் இல்லாமல் ஈஸ்வரியும் இங்கே இருக்கிற 3 பேரும் ஐஸ்வர்யா சித்ரான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து தமிழ்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் இங்கே தமிழ்செல்விக்கு செஞ்ச துரோகம் எல்லாமே கொஞ்சமாவது இங்கே தமிழ்செல்விக்கு கொஞ்சம்
கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட காரையுமே கொண்டு வர சொல்கிறாங்க. காரை கொண்டு வர சொன்ன உடனே காரை கொண்டு வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரையுமே காரில் ஏறி கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வியுடைய வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உடனே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேசவும் உடனே ராஜாங்கமும் நீங்கள் என்னுடைய பின்னாடியே நீங்கள் வாங்க, இங்கே ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கிடக்கு, அங்கே அந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே நீங்கள் இந்த ஒரு குற்றவாளியை நீங்கள் தாராளமாக பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இந்த குற்றவாளியை கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்காம நீங்கள் வெளியவே விடக்கூடாது. மினிமம் இவங்களுக்கு 10 வருஷமாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே போலீஸுமே சரிங்க சார் நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே தமிழ்ச்செல்வியுடைய வீட்டுக்குமே போய் நின்றுடுறாங்க. நின்ற உடனே போலீஸோடைய அலாரம் கேட்ட உடனே உள்ளே அங்கே இருக்கிற அப்பத்தாவும் சரி தமிழ்ச்செல்வி வசந்தி செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்ததும் அங்கே வந்து ராஜாங்கம் ஈஸ்வரி சித்ரா சேது அங்கே இருக்கிற மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இறங்குறாங்க. இவங்க இறங்குறதெல்லாம் பார்த்த உடனே அவங்க இன்னத்துக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அதிர்ச்சியோடையும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்விய ஃபேமிலி எல்லாமே அங்கே போய் நின்ற உடனே தமிழ்ச்செல்வி எங்களுடைய ஃபேமிலியை எல்லாருமே நீங்கள் மன்னிக்கணும், அது இல்லாமல் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக இப்படி ஒரு மன்னிப்பு உங்களுக்கு போதாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ்ச்செல்விமா, ஏன்னா நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே மாமா நீங்கள் எதுக்கு மாமா எங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. இல்லைம்மா நீ தான் ஏதோ ஒரு பெருந்தன்மையில் நீ இப்படியெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, ஆனால் நானுமே அப்படி ஒரு பெருந்தன்மையில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காமலாம் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற ஐஸ்வர்யா ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி உன் மேலே அவ்வளோ பெரிய பழி சுமத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி அமைச்சதுக்கு காரணம் ஆமான இவங்களை நான் உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த தப்பு பண்ணதுக்காக இவங்க 3 பேரும் இப்போ உன்னுடைய காலை விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லவும் உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு 3 பேரும் தயங்காமல் அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி காலை விழுந்து மன்னிப்புமே கேட்டுறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி வந்து நீங்கள்லாம் எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, எனக்கு நீங்கள் மன்னிக்க முடியாத ஒரு நீங்கள் தப்பாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற வசந்தி அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா மேலேயும் ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரி வந்து தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சுக்கோ தமிழ்ச்செல்வி, நான் ஏதோ தெரியாமல் உன் மேலே இருக்கிற கோவத்தினால இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை நீ மன்னிச்சுக்கோ, என்ன இப்போ போலீஸ் வேறு பிடிச்சிட்டு போகிறாங்க, உன்னுடைய வார்த்தையினால தான் என்ன அவங்க பிடிச்சிட்டு போகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. தமிழ்ச்செல்வி என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போவேணான்னு சொல்லிட்டு சொல்லு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாய் குளறிக்கிட்டே ஈஸ்வரியுமே பேசவும் உடனே அங்கே தமிழ்ச்செல்வியுமே நீங்கள் செஞ்ச தப்புக்காக ராஜாங்க மாமாவே இப்படி ஒரு தப்பை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே இப்படி ஒரு தண்டனையை யாராலையுமே கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச தப்புக்கு இன்ன நாள் வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கும் என்னுடைய குடும்ப ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா. அதுவும் இல்லாமல் சேது மாமாவுமே என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருக்க மாதிரியெல்லாம் இருந்தார். அவரே என் மேலே நம்பிக்கையை விட்டு என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி அவங்களுடைய அப்பா அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்றதுனால என்னை நான் தப்பு பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமலே என்னை அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்போவுமே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாமல் என்னுடைய கெரியரவே நீங்கள் கெடுத்துட்டு என்னுடைய பசங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்கள் ராஜாங்க மாமா என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை தான் கேட்டு நடக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களை தூக்கிட்டு போகிறதுக்காக போலீஸுமே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் எந்த ஒரு விஷயமும் மாற்றவும் முடியாது, நான் மாற்றவும் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே ஈஸ்வரியை பார்த்து அடியே சிரிக்க மகளங்களா, எனக்கு அப்போவே தெரியும்டி நீங்கள் தான் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி மேலே நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் உங்கள் மேலே சொல்லி நீங்கள் தான் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. சொன்ன தப்பை
பண்ண தப்ப நீங்கள் எப்போ தான் ஒத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மன்னிப்பையும் அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்போவுமே இப்படி ஒரு தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இருந்தால் தானே இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் என்னுடைய மருமக தமிழ்ச்செல்வியை நீங்கள் ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்கீங்க. அவளை அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. அது இல்லாமல் செய்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தமிழ்ச்செல்வியை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி அந்த வீட்டை விட்டு துரத்தினா. அப்போ கூட நீங்கள் வாயை முடிக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் எதுவுமே பேசாமல் வாயை முடிக்கிட்டு சும்மா தான் இருப்போம். உங்களை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தா நீங்களாவது சொல்லுங்க அத்தை நீங்களாவது சொல்லுங்க, என்ன போலீஸ்க்கு பிடிச்சிட்டு போக வேணான்னு சொல்லுங்க அத்தை, நாங்கள் இப்படி ஒரு தப்பை மறுபடியும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சவும் உடனே அப்பத்தாவும், ஏண்டி சிரிக்க மகளே, நீ இந்த ஒரு டைம் தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிய என்ன, இதுக்கு முன்ன நிறைய டைம் இப்படியே தான் சொல்லியிருக்க. ஆனால் இப்படி சொல்லியுமே நீ மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணுறத நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மறுபடியும் உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டு எல்லாருமே பட நாங்கள் விரும்பல. அதுவும் இல்லாம இங்க நீ செஞ்ச தப்புனால ராஜாங்கம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டான். ஏன்னா நீ செஞ்ச தப்புனால எங்க தமிழ்ச்செல்வியுமே பாதிக்கப்பட்டிருக்கா, எங்க ராஜாங்கம் என்னுடைய மகனும் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால உனக்கு எப்பவுமே மன்னிப்பே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிட்டு உனக்கு ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம 5 வருஷமோ 10 வருஷமோ கொடுப்பாங்க. ஜெயில இருந்து கொஞ்சம் திருந்தி வெளியே வந்து மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. எங்களுடைய வீட்டுக்கு வந்தனா பாவம் சுத்திக்கும். நீங்க எங்கனாலையும் போய் தொலைங்க. மறுபடியும் அந்த வீட்டு சைடு காலை எடுத்து நீங்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடவும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சேதுவுமே ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா நான் உன்னை முழுமையாக நம்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆன இன்ன நாள் வரைக்கும் உன் மேலே என்னுடைய சுண்டு வேலை கூட பட்டிருக்காது. ஆனால் படாதே ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன்னா நீ இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்காக? இங்கே ஈஸ்வரி சின்னமாக தான் இப்படி ஒரு தப்பு பண்ண சொன்னாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு மூளை? நீ படிச்சிருக்க இல்லையா? நீ படிச்சிருந்தோம் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே சொல்லவும், ஒரு சைடு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சேது எதுக்காக இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்காக ஒரு ½ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இப்போ மன்னிப்பு தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டுட்டாங்க. அதனால் இப்போ போலீஸை வந்து இவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸை கூப்பிட்டு இங்கே ஐஸ்வர்யா சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. போலீஸ் வந்து கிட்ட வரவும் உடனே சித்ரா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதோடைய கால்லையும் அங்கே இருக்கிற ராஜாங்களுடைய கால்லையுமே விழுந்து என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சவும் உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கமும் உங்களுக்கு யாருக்குமே எப்போவுமே மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷ கோவத்துலையுமே சொல்லிடுறாங்க. என்ன இருந்தாலையும் இங்கே ராஜாங்கம் வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் ஐஸ்வர்யாவும் சரி அங்கே இருக்கிற ஈஸ்வர்யாவும் சரி யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமாக சொல்லிடுறாங்க. அப்பா இவங்கள மன்னிக்கவும் கூடாது, எப்போவுமே இவங்கள மறக்கவும் கூடாது. ஏதோ சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் கடைசியில் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்னையும் அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவையும் பிரித்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் சார் என்ன சார் நின்று இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, இவங்கள அடித்து தரன்னு இழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுவோம். உடனே போலீஸுமே அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சித்ரான்னு சொல்லிட்டு 3 பேரையுமே விலங்க மாட்டி தரன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. உடனே சார் நாங்கள் கோர்ட்டில் வந்து நாங்கள் மீதியெல்லாம் பார்த்துக்குறோம், அது இல்லாமல் இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனே வந்து இவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றோம். இதுக்கு மேலே இவங்க வெளியவே வரக்கூடாது, வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க மேலே கேஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட மறுபடியும் அங்கே இருக்கிற
ராஜாங்கமும் சரி இங்கே இருக்கிற சேதுவும் சரி 2 பேரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு மன்னிப்புமே கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசலை. நீங்கள் எதுக்காக எனக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்களே பிராச்சித்தம் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே ஒரு பெருந்தன்மையாக சொல்லிடுறாங்க. உடனே ராசாங்கமும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஒரு சைடு அங்கே அப்பத்தாவுமே ராசாங்கம் எனக்கு அப்போவே தெரியும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்ச்செல்வியை நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்துறதுக்கு அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவை வந்து சொல்லவும் உடனே ராஜாங்கமும் அப்பத்தா எனக்கு தெரியாது அப்பத்தா, உன்னை பிரிஞ்சு இங்கே தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கெல்லாம் காரணம் இங்கே ஈஸ்வரி தான். எனக்கு தெரியாது அப்பத்தா, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே திருந்தி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படிலாம் தப்பு பண்ணிக்கிட்டு மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வருது அப்பத்தா. இனிமேல் அவங்க அந்த வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வைக்கக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்பத்தா. நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துருங்க அப்பத்தா, உன்னுடைய மகன் நான் கூப்பிடுறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமாக சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.